வந்த பிரஸ் அனைவருக்கும் வணக்கம். My name is Karun Raman. On behalf of the Rubaru organization, I'm sitting here with our current winner, Mr. Sabri Madhavan, who is our Rubaru Miss India Heritage, who has made us all proud. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொல்றதுக்காக. ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் சென்னை person to go and win Mr. Worldwide Heritage and Ambassador of Mr. Heritage and a lot of subtitles along with it. நான் வந்து ஃபர்ஸ்ட் அவர் வந்து பேச விடுறேன், அதுக்கப்புறம் நாங்கள் பேசுகிறோம். I'm introducing you, introducing Mr. Sabri to the world. Please come. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சபரி மாதவன். ஸோ நான் இந்தியாவிலேருந்து ருபாரு மிஸ்டர் ஹெரிட்டேஜ் இந்தியா வின் பண்ணிவிட்டு வைல்ட் கார்டு என்ட்ரியில் டேரெக்டாக இன்டர்நேஷ்னல் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என் கூட மொத்தமாக ஒரு மோர் தென் 20+ கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா, சவுத் ஃபிலிப்பீன்ஸ், லெபனன், ஸ்பெயின். ஸோ இந்தியாவிலேருந்து நான் ஒரு ஆள் தான் மேஜராக போய் ரெப்ரசன்ட் பண்ணேன். ஸோ ரெப்ரசன்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் 5 சப்டைட்டில் 2 மெயின் டைட்டில் வின் பண்ணி ஒரு இந்தியாவில் ஒரு ஹிஸ்ட்ரி இம்பேக்டாக அவர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐம் வெரி ப்ரவுட். அண்ட் வருண் ரமன் சார் அண்ட் பங்கஜ் சார் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு என் பொட்டன்ஷியல் பார்த்ததே அவங்க தான். ஐம் ஸோ ஆனர்ட் அண்ட் பிளஸ். எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தை எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் போன ஃபஸ்ட்டு நாளே வந்து எனக்கு அஃபிஷியல் ஷேர் செரிமனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேர் செரிமனி வச்சாங்க. ஸோ அந்த ஷேர் செரிமனியில் என்ன ஆச்சுன்னா, ஸோ யார் பெஸ்ட்டு அவுட்ஃபிட் போட்டாங்களோ ஸோ அதுக்கேற்ற ஒரு அவார்டு இருந்துச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வாங்கின அவார்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அவுட்ஃபிட் இன் ஷேர் செரிமனி. அப்புறம் செகண்ட் சூப்பர் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினேன். அப்புறம் பெஸ்ட் இன் கான்டினாலிட்டி அவார்டு வாங்கினேன். அப்புறம் பெஸ்ட் இன் ட்ரெஸ் ஆர்ட் வாங்கினேன். அப்புறம் பெஸ்ட் இன் ஸ்விம்மர் ரவுண்ட் வாங்கினேன். ஸோ மெயின் டைட்டில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹெரிட்டேஜ் பிராண்ட் அம்பாசிடர் வாங்கினேன். அப்புறம் மிஸ்டர் ஹெரிட்டேஜ் வேர்ல்டு வைட் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் டைட்டில். ஸோ ஐ ஃபீல் ஸோ ப்ரவுட். அண்டு எங்கள் அப்பா அம்மாக்காக தான் நான் இதை ஃபஸ்ட் இனிஷியேட்டிவாக பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ நம்ம ஒரு மாடலிங் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு மோர் தென் 7+ இயர்ஸ் ஆச்சு. ஸோ ஐம் ஸோ கிரேட்ஃபுல் டு மிஸ்டர் கருண் ராமன் சார், மிஸ்டர் பங்கஜ் சார் அண்ட் ஃபார் ருபாரு ஆர்கனைசேஷன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எங்கள் கூட பார்த்தீங்கன்னா இவெண்ட் மிஸ்டர் சபரி கோவாவில் மீட் பண்ணோம் ப்ரீ ஃபினாலே ரவுண்டுக்கு. அதை வந்து வி ஹேட் அபவுட் 25+ contestants. அதில் வந்து about 10 to 15 people have been deleted, and இப்போ வந்து finale is happening in Bombay on the 31st, Rubaru Miss India finale, where they have about 15 to plus final contestants. அதில் Mr. Sabri will be there as one of the main guests, and there'll be a press conference there also for him with the success party. And the whole idea என்ன சொல்கிறோம்னா, நம்ம சென்னையிலேருந்து அவ்வளோவா யாருமே I don't think he's ever won so many titles in one go. ஒரு ஹேட்ரிக் மாதிரி பார்த்தீங்கன்னா he's won 2 major titles. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் வேர்ல்ட் வைட் ஹெரிட்டேஜ் அண்ட் அம்பாசிடர் ஆஃப் ஹெரிட்டேஜ். அதுவும் இல்லாமல் he's won சூப்பர் மாடல் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு மிஸ் ஹெரிட்டேஜில். அதுக்கப்புறம் he's won மிஸ்டர் கர்ஜினாலிட்டி. அதாவது சூப்பர் மாடல் பார்த்தீங்கன்னா யார் நல்லா நடக்கிறா, நல்லா பிஹேவ் பண்ணுறா, யார் நல்ல க்ளோத்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறா, தட்ஸ் கால்ட் சூப்பர் மாடல். Conjunality பார்த்தீங்கன்னா who's friendly with all the other countries, who's very easy to approach, easy to talk to, good at interviews, that is conjunality. That is resort wear. Resort wear பார்த்தீங்கன்னா it is about the clothes that he wore, and he became a hit over there with the kind of resort outfits that he wore, which was designed by Mr. Vishal. Something Vishal can say. ஸோ விஷால் சார் வந்து ஒரு மும்பையில் ஒன் ஆஃப் கிரேட்டஸ்ட் டிசைனர்ஸ். ஸோ அவர் என்னை ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் எனக்கு பார்த்து எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. ஸோ நான் அந்த பெஸ்ட் இன் ரெசார்ட் வேர் பார்க்கும்போது ஒரு இந்தியாவே ரெப்ரசென்ட் பண்ணி நான் ஒரு ட்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஏன்னா இப்போ நான் வந்து இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி போகிறேன் அப்படின்னா நான் எப்படி ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கண்ட்ரிஸும் பார்ப்பாங்க, எல்லா ஜட்ஜஸும் பார்ப்பாங்க ஒவ்வொரு கண்ட்ரிஸ்லையும். ஸோ நான் என் கண்ட்ரி ரெப்ரசென்ட் பண்ணி போகும்போது என்னோட எவ்ரிடே ஒரு டே டு டே ஒரு காஃபி குடிக்க போகிறேன் இல்லை கீழே போகிறேன் அப்படின்னா கூட என்னோட அவுட்ஃபிட் வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்மளை 24/7 வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த டைமில். ஸோ என் கண்ட்ரி ரெப்ரசென்ட் பண்ண போகும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் இன் ரெசார்ட் வாங்கி கொடுக்கும்போது ஐ எம் ஸோ ஹானர்ட் டு வேர் தீஸ் ட்ரெஸஸ் ஃப்ரம் விஷால் டேக்கர்ஸ். ஸோ ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் ஹிம் அண்ட் ஐ வில் பி ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் ஹிம். ஸோ இவங்க வந்து சபரியோட மம் அண்ட் அவங்களோட அப்பா. ஸோ மேம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பண்ணி பேசலாம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ராஜலக்ஷ்மி. எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா எல்லா அப்பா அம்மாவுக்கும் என்ன ஆசை, தான் பசங்களுக்கு நல்ல லைஃப்பில் பெருசாக ஷைனாக இருக்கிற பார்க்கறது தான். அவன் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி போனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இதெல்லாம் நடந்ததுக்கு முக்கியமான காரணம் மிஸ்டர் ருபாரு ஆர்கனைசேஷன் அண்ட் என்டையர் டீம்.
ஸ்பெஷல் தேங்க்ஸ் பங்கஜ் சார் அண்ட் கருண் ராமன் சார். ஏன்னா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் அவன் டைட்டில் வின் பண்ணி இன்டர்நேஷனல் டேரக்டாக வைல்ட் கார்டு போகிறான்ற ஷாக் வந்து எங்களால் தாங்கலாம். அதுலேருந்து வெளியில் வரதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. ஏன்னா அந்த டைட்டிலே இன்னும் போய் வாங்கல, அதுக்கு அடுத்த டைட்டில் போகிறான்னா இவரோட பர்சனலாக இவங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்குது ஐடென்டிஃபை பண்ணி அதை க்ரூம் பண்ணி இந்த லெவலுக்கு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக என்ன சொல்ல விருப்பப்படுறேன் அப்படின்னா, சென்னையிலேருந்து ஃபர்ஸ்ட் ஒரு பையன் இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ட்ராவல் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இவ்வளோ அவார்ட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. 2 மெயின் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க, ஒரு 5 சப் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. அதுதான் முக்கியமான காரணம் இந்த ஆர்கனைசேஷன் தான். இன்னும் அவனோட ஃபியூச்சர் இந்த மிஸ்டர் ரிபார் ஆர்கனைசேஷன் ரொம்ப பிரைட்டாக இருக்குன்றது எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ மிஸ்டர் ரிபார், மிஸ்டர் பங்கஜ் சார், அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கருண் ராமன் சார். தேங்க்யூ ஸோ மச். சார் ஷாபியோட ஃபாதர். வணக்கம் சார், பேர் சங்கர். ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்குது. மிஸ்டர் சபரி மாதவன் வந்து இப்போ போய் இன்டர்நேஷனல் லெவலில் போய் வின் பண்ணிட்டு வந்திருக்காரு. ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 இயர்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து பாடி பில்டிங் ஃபீல்டில் இருந்து நம்ம மார்னிங் ஃபீல்டில் வந்து என்ட்ரானார். என்ட்ராயிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஃப்ரெண்டு மூலமாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி இந்தியாவுக்கு மிஸ்டர் இந்தியாவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணார். அதில் வின் பண்ண ப்ராசஸ் இமீடியட்டாக வந்து இன்டர்நேஷ்னல் போயிட்டு அதில் போயிட்டு ஒரு 2 டைட்டில் 2 சப் டைட்டில்ஸ் வின் பண்ணிட்டு வந்திருக்காரு. இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து இவ்வளோ டைட்டில்ஸ் வின் பண்ணுறது அதுக்கு வந்து மெயின் காரணம் பார்த்து ஒரு டெடிகேஷன் தான். டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க். த்ரூ அவுட் த இயர் வந்து டயட்லேயே தான் இருப்பார் அவர். எப்பயுமே வந்து பாடி ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணணும், 6 பேக் இருக்கணும், அதை ஃபுல் டயட்டில் மெயின்டைன் பண்ணி எப்பயுமே அதை மெயின்டைன் பண்ணி கொடுப்பார் அவர். அதுக்கான அவரோட மெயின் இந்த ஏஜில் வந்து எல்லா பசங்க எப்படி இருக்காலும் தெரியும். இந்த ஏஜில் அந்த ஃபிட்னஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எப்பயுமே வந்து அதை கரெக்டாக டயட் மெயின்டைன் பண்ணி பாடி மெயின்டைன் பண்ணியிருப்பார். தென் வந்து நிறைய க்ரூம் ஆனார். அவர் எங்கெங்கெல்லாம் போடுறது கற்றுக்கின்னு அதேமாதிரி வந்து தருண் ராமன் சார் வந்து இப்போ நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அந்த பங்கஜ் சார் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி இவரோட பொட்டன்ஷியல் எடுத்து இன்டர்நேஷனல் லெவலில் வந்து ஸ்டேஜில் ரெப்ரசென்ட் பண்ணி இப்போ வின் பண்ணுறதுக்கு வந்து மெயினான காரணம் பங்கஜ் சார் அண்ட் தருண் ராமன் சார். தேங்க்ஸ் டு திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு சென்னை போயிட்டு இந்த அளவுக்கு போய் வின் பண்ணிருக்காரு. இன்னும் நிறைய பேருக்கு அவங்க சப்போர்ட் பண்ணி இவங்க நல்லா க்ரூம் பண்ணிடணும். ஆஸ் எ ஃபாதரை நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஏன்னா இது மாதிரி இவங்களோட ஃபியூச்சர் வந்து அங்கே தான் இருக்குது. ஸோ இவங்களாம் நிறையா நீங்கள் சப்போர்ட் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அந்த ஹார்ட்லையும் தேங்க் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இட் பி கிரேட் இஃப் தி கவர்மெண்ட் கேன் சப்போர்ட் யங்ஸ்டர்ஸ் லைக் திஸ். நிச்சயம் பண்ணுவாங்க. அண்ட் ஹோப் whoever seeing this will get in touch with Mr. Sabri. And அவரும் நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்டுருக்காரு மீட் பண்ணுறதுக்கு. ஸோ we look forward for that also. Sabri would like to mention about few people who are supported mainly in Rubaru. ஸோ நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து மிஸ்டர் பங்கஜ் சாருக்கும் அமித் கண்ணா சாருக்கும் ரீட்டா மேம்க்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஏன்னா அமித் கண்ணா சார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டெடிக்கேட்டட் பர்சன் பார்த்தீங்கன்னா அவர் பெரிய ஃபோட்டோகிராஃபர். ஸோ அவர் என்னை ஃபோட்டோ ஷூட் பண்ணும் போது எனக்கே ஒரு ரொம்ப ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு பிக்சர் எடுத்தாலுமே அது ஒரு அமேசிங்கான ஒரு ஃபோட்டோஜெனிக்காக இருக்கும். அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். எப்படி இவர் மட்டும் இப்படிலாம் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. மெயினாக ரீட்டா மேம் பேசும்போது எனக்கு எப்படி ஸ்பீச், எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், ஸோ எப்படி நின்று பேசணும், ஸோ எனக்கு ஒரு பாட்டம் லெவல்லேருந்து என்னை இந்த லெவலுக்கு க்ரூம் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னா ஒரு ரீட்டா மேம்க்கும் பரிமல் பிரகாஷ் சாருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பங்கஜ் சார். அவர் இல்லைன்னா நான் இங்கே இருக்கவே முடியாது. ஏன்னா என்கிட்ட ஒரு பொட்டென்ஷியல் பார்த்து என்னை இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்து வர வச்சுருக்காருன்னா அவர் மட்டும்தான். ஸோ ஐ வில் பி ஸோ மச் கிரேட்ஃபுல் ஃபார் ஹிம். அவர் இல்லைன்னா இங்கே கிடையவே கிடையாது. நான் எப்படி அதான் சொல்லுவேன். ஸோ ஐம் ஜஸ்ட் மிஸ்ஸிங் ஹிம் ஆஸ் அ பர்சன். ஸோ அவர் இங்கே இருந்தால் நான் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பங்கஜ் சார் அண்ட் ருபாரு ஆர்கனைசேஷன் அண்ட் அருண் ராமன் சார் ஃபார் கைடிங் மீ. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்டர்நேஷனல் லெவலில் போகும்போது அப்படின்னா ஸோ நீ என்ன பண்ணீங்க ரெடியாக? ஸோ நான் இன்டர்நேஷ்னல் ரெடி ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 45 days ப்ளஸ் நான் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் டயட்டில் இருந்தேன். நான் ஒரு சால்ட் இன்டேக் பண்ணக்கூடாது, சுகர் இன்டேக் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் டயட்டில் இருந்தேன். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் டயட்டில் இருக்கும்போது என்ன ஆகும்னா ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு அடிவாகும். ஜாலைன்லேருந்து வாய் நல்லா உள்ளே போகும். ஸோ மாடலிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு சின்ன ஃபேட் எல்லாமே உள்ளே போயிடுச்சுன்னா அது வேறு மாதிரி ஸ்கல்ப்டாக தெரியும். ஆனால் ஃபேஸ் லுக் பார்க்கும்போது ஒரு சாம்னஸ்லேருந்து எல்லாமே குறைஞ்சிடும். ஸோ நான் அதையும் மெயின்டைன் பண்ணிவிட்டு ஸோ என்னோடய வே ஆஃப் ஸ்பீக்கிங்லேருந்து என் வே ஆஃப் பர்சனாலிட்டி, ஹவ் ஐ டாக், ஹவ் ஐ பிஹேவ், ஒரு கண்ட்ரி ரெப்ரசென்ட் பண்ண போகிறேன்னா என்னோட முக்கியமான ஃபேக்டர் பிஹேவியர் தான். ஏன்னா இந்தியா ரெப்ரசென்ட் பண்ண போகிறேன்னா நான் அதர் கண்டஸ்டன்ட்ல நல்லா பழகலை, இந்தியாவிலேருந்து ஒரு பையன் வந்து இப்படிலாம் பழகிறேன் இப்படிலாம் பேசுகிறேன் அப்படிங்கும் போது கண்ட்ரிக்கே ஒரு அவமானமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே நல்லா க்ரூம் பண்ணி அனுப்பிச்சதுனால மிஸ்டர் காஞ்சிலாண்டின்னு ஒரு அவார்டே கொடுத்து எனக்கு செலிப்ரேட் பண்ணாங்க அந்த ஒரு விக்டரி எனக்கு. ஸோ ஐ ஃபீல் ஸோ மச் ப்ரௌட். ஏன்னா இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி இப்படி ஒரு அவார்டு வாங்குறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் சென்னை பையனாக இருந்து
இப்படி ஒரு அவார்டு வாங்கினது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அகெயின் இப்போ இன்டர்நேஷ்னலுக்கு பார்க்கும்போது நான் ஃபுட் ஹேபிட்ஸ் சொன்னேன்ல, இப்போ நம்ம இங்கே ஃபுட்டு சாப்பிட்றது வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு தமிழ்நாட்டில் இருந்தவங்களுக்கு எந்த மாதிரி வேணால் ஃபுட்டு கிடைக்கும். பிலிப்பைன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம மோட் ஆஃப் ஈட்டிங்கே எப்படி இருக்குன்னா அவங்க எல்லாமே கொஞ்சம் ரா குக்டாக தான் இருக்குங்க. ஸோ கொஞ்சம் செமி குக்டாக இருக்கும். அதுவும் நீங்கள் நான்வெஜ் பார்க்கும்போது எல்லாம் ஒரு பீஃப், போர்க், சிக்கன் எல்லாமே பார்க்கும்போது ஒரு செமி குக்டாக இருக்கும். நம்ம இந்தியன் பீப்புளுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக செட் ஆகுது. ஸோ நான் அதுக்குமே நான் இங்கேருந்து நான் பேர் பண்ணிட்டு போனேன். ஏன்னா எங்கே போனாலும் நம்ம டைனமிக் எதுக்கு தான் அட்ஜஸ்ட் ஆகிக்கணும், அதுதான் வாழ்க்கை. ஏன்னா ஒரு மாடலிங் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போனால் மட்டுமே தான் நீங்கள் அந்த இடத்துல சர்வை பண்ண முடியும். சர்வை டு தி ஃபிட்டஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இங்கே இருக்க முடியாது. ஸோ ஜேர்னி வந்து எனக்கு பிடிச்சி தான் நான் பண்ணேன். நான் என்ஜாய் பண்ணி பண்ணேன். ஸோ இந்த ஜேர்னியில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது என்னோட பேஷனாக நான் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் இமேஜினேட் பண்ணேன், என் மேனிஃபெஸ்ட் பண்ணேன். அது மேனிஃபெஸ்ட் பண்ணி நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. 5 இயர்ஸ் முன்னாடி நான் கருண்ராமன் சாரை நான் அவர் கூட ஒரு கண்டஸ்டண்டாக போய் நான் இருந்தேன். அதே 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இப்போ இவர் கூட உட்காந்து நான் பேசும்போது எனக்கு இன்னும் ஹானராக நான் நீங்கள் வந்து வி ஹேட் செஷன் கோவால செஷன் எங்களோட ஃபினாலேக்கு ஒரு 3-4 days இருந்தாங்க கூட எங்களோட. அதை வந்து எல்லாருமே அப்சர்வ் பண்ணாங்க. எல்லாரோட பிஹேவியர், யாராவது தலைக்கு ஏறிச்சுன்னா அவங்க வந்து யாரும் வேண்டாம், ஏன்னா ஒரு கண்ட்ரி ரெப்ரசென்ட் பண்ணி போகணும். சில பசங்க ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவாங்க, தப்பாக பிஹேவ் பண்ணுவாங்க, தப்பான விஷயம் பண்ணுவாங்க, அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. இவர் வந்து யாரும் தப்பாக பிஹேவ் பண்ணல. அதுவும் இல்லாமல் இவர் வந்து ரொம்ப கரெக்டாக இருந்தார் சில விஷயத்தில். டிபேட் இருந்துச்சு. டிபேட்டில் பார்த்தீங்கன்னா டிபேட்டில் வந்து நிறைய பேருக்கு வந்து சில பேருக்கு டிரான்ஸ்லேஷன்ஸ் யாருமே சில பேருக்கு இங்கிலீஷ் பேச வரல. மீதி சிட்டி பசங்களுக்கு வந்து இந்தியாவில் வந்து நிறைய பேர் வந்து ரூரல் ஏரியாஸ்க்கு வந்தாங்க. சில பேர்லாம் ஃப்ரம் குஜராத், பாம்பேல சில பேர் வந்து அவங்க அவங்களாம் இங்கிலீஷ் பேச முடியல. ஸோ அவங்கள்ட்ட டிரான்ஸ்லேஷன் வச்சாங்க. அவங்க நினச்சாங்க தமிழ் பேர் பேச மாட்டேன்னு வச்சுட்டாங்க. இவருக்கும் வராதுன்னு வச்சுட்டாங்க இங்கிலீஷ். ஆனால் இவர் நல்லா பேசினார் இங்கிலீஷில். அதுவும் நம்ம ஹிந்தியில் பேச மேனேஜ் பண்ணாப்புல. ஏன்னா நேஷனல் பாஷைக்கு வரும்போது ஒரே பாஷை பேச முடியாது. என்ன பெருமையான விஷயம்னா அதுக்கு நான் பண்ண எல்லா இன்டர்வியூஸ்லையும் இந்த ஒரு பையன் மட்டும் தான் அதை ஃபில் பண்ணியிருக்கான். நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கீங்க. இட்ஸ் த ஃபர்ஸ்ட் பாய் டு ஆக்சுவலி வின் இன்டர்நேஷனலி. ஸோ அது ஒரு பெருமையான விஷயம். ஏன்னா அவ்வளோ ஒரு கண்ட்ரிஸ் வரும்போது எல்லாருக்கும் ஈகோ இருக்கும். அதுவும் அந்த டைமில் வந்து நான் இந்தியாவில் அவ்வளோ பிரச்சனை இருந்தது. ஸோ நிறைய இஷ்யூஸ் நடக்கும்போது இவர் வந்து இருந்தாலும் கஷ்டப்பட்டு போயிட்டாப்லாங்க. நிறைய ஹர்டில்ஸ் நினச்சாலும் ஹர்டில்ஸ் வரல. கவர்மெண்ட் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணி ஹி வென்ட் வெரி ஹாப்பிலி அண்ட் கேம் பேக் சேஃப்லி. ஸோ அப்படி இருக்கும்போது ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 3-4 days இருக்குது ட்ரைனிங்கு. அதுக்கப்புறம் அங்கேயே தேர் வாஸ் இன்ஹவுஸ் ஆக்டிவிட்டீஸ், அவங்களுக்கு டிபேட்டு, அதுக்கப்புறம் ஸ்விம் சூட் ஷூட் வித் அமித் கண்ணா, அதுக்கப்புறம் சிட் டவுன் advisory board with Mrs. Rita Gangwani. She's one of the best in the country. She does for all the pageants அவங்க ரொம்ப சீனியரான ஒரு லேடி. அதுக்கப்புறம் விஷாலோட ஒரு பெரிய ஷூட்டு ரேப்பர் இஸ் ஃப்ரம் பாம்பே. அதுக்கப்புறம் they had பரிமல் மேத்தோட இன்னொருத்தரோட they had some workshop with him. அது தவிர they had a very nice 3 days of activities. Evening times meet and greet dinner. There was a lot of social service they did with local people over there. They went and did a lot of helping with the children or நிறைய NGOs போய் ஹெல்ப் பண்ணாங்களா. ஸோ ஆன் த ஹோல் எல்லாமே நோட்டீஸ் பண்ணி இவரை வந்து அனுப்பிச்சாங்க. ஏன்னா ஆக்சுவலாக ஃபினாலே பார்த்தீங்கன்னா 31st ஃபினாலே அண்ட் ஹெரிட்டேஜ் கேம் ஆஃப் பிஃபோர் தட் செல்ஃப். ஸோ தே நீடட் சம்படி டு ரெப்ரசென்ட் இந்தியா. அப்படி பார்க்கும்போது அந்த எல்லா பசங்களையும் தே சோஸ் ஹிம். பிகாஸ் ஆல்ரெடி அந்த கோவாவே ஒரு ஃபினாலே மாதிரி தான் அந்த 3 நாள். இப்போ வர ஃபினாலே வந்து ஒரு 2 நாள் தான் இருக்குது பாம்பேல. But he was selected from them in Philippines and with the board of directors in Bombay. ஸோ அது பெருமையான விஷயம். எல்லாருமே எப்போதும் சவுத் நினச்சா ரொம்ப இலக்கரமாக அவங்களுக்கு பாஷை தெரியாது, ஏன்னா அவங்க தெரிஞ்சது எல்லாமே சாம்பார் இட்லி தான் அப்படின்னு. ஆனால் எங்கள் ஊரில் நம்ம ஊரில் பாஸ்தா இருக்குது, நூடுல்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. நமக்கு எந்த குரல் எதுவுமே இல்லையே. ஸோ அந்த வகையில் இவர் வந்து நல்லா ப்ரூவ் பண்ணி வந்தார் அங்கே போயிட்டு. So more than 20 countries participate பண்ணாங்க. For example, 20 countries. Yeah, more than 20 countries participate பண்ணாங்க. So for example, Russia, Lebanon, Philippines, so South Philippines, அப்புறம் USA, Indonesia and India and South Africa, Zimbabwe, இந்த மாதிரி பல கண்ட்ரீஸ்லேருந்து ஒவ்வொரு ஆள் ரெப்ரசென்ட் பண்ணி வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லேருந்து ஒவ்வொரு ஆள் நான் பார்க்கும்போது எனக்கு எல்லா கண்ட்ரீஸும் ஒவ்வொரு பிரதர்ஸை சம்பாரிச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா நாங்கள் கண்டஸ்டடாக மட்டும் இல்லாமல் எல்லாருக்கூடையும் ஹம்பிளாக இருந்து, ஸோ நான் மட்டும் அங்கே பெஸ்ட்டாக இல்லாமல் என் கூட இருக்கிறவங்க நான் பெஸ்ட்டாக காட்டணும்னு நினச்சிட்டு தான் இது ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துப்பாங்க நேரத்தில். ஸோ நான் எல்லாரையும் புஷ் பண்ணிவிட்டு நான் மட்டும்தான் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தா இவ்வளோ அவார்ட்ஸ் என்னால் சமாளிச்சிக்க முடியாது. இவ்வளோ ரெஸ்பெக்டும் எனக்கு அந்த இடத்துல எனக்கு கிடச்சிருக்காது நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. ஏன்னா யாரும் பண்ணாத ஒரு ரெக்கார்டை அது ஒரு சவுத் இந்தியாவிலேருந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்குது. ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் இட்.
ஸோ நான் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் டிகிரி பண்ணியிருக்கேன் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில். ஸோ நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு காலேஜ் டைமில் ஃபஸ்ட்டு ஸ்டாஃப் சப்போர்ட் பண்ண தான் இருந்தாங்க. யார் அவன் நல்லா ஒரு இனிஷியேட் எடுத்து அவன் டயட்லேயும் இருக்கான், அவன் பேஷன் மட்டும் ஃபோக்கஸ்டாக பண்ணிக்கிட்டா இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு காலேஜ் டைமில் என் ஸ்டாஃப்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ நான் காலேஜ் படிக்கும்போது ரியலி ஹேட் அ பேட் டைம். அப்போ நான் என்ன பண்ணேன், நான் டிகிரி வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டில் நான் ஒரு ப்ராமிஸ் வச்சுருந்தேன். அதாவது நான் கிராஜுவேஷன் பண்ணிட்டேன், ஆனால் போய் கலெக்ட் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு என் காலேஜில் நான் சீஃப் கெஸ்ட்டாக போய் தான் நான் டிகிரி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்ட சத்தியம் பண்ணேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. நான் இப்போ இந்தியா மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் லெவல்லே போய் வின் பண்ணியிருக்கேன். இப்போ நான் காலேஜில் போய் சீஃப் கெஸ்ட்டாக போயிட்டு என் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டும் வாங்குறேன். ஸோ ஐ ஃபீல் ஸோ மச் ப்ரௌட் ஃபார் தட். ஏன்னா நான் பண்ண சத்தியத்தை நான் காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் ரொம்ப ஸோ எனக்கு ஆக்டிங்குள்ளே போகிறது மட்டும்தான் ஒரு மேஜர் பிளானாக இருந்துச்சு. எனக்கு மாடலிங் வந்து ஒரு பேஷன், ஆக்டிங் தான் எனக்கு வந்து கெரியராக நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் 2-3 மூவிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது இப்போ தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ ரிலீஸ் ஆகிட்டதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிய எனக்கு. ஸோ நான் ஃபஸ்ட் மூவி பண்ண பார்த்தா ரெட் ஃப்ளவர்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் தக் லைஃப்பில் ஒன் ஆஃப் தி கேங்ஸ்டர் ரோல் பண்ணியிருக்கேன் ஆக்டர் சிம்பு சாரோட. ஸோ ஐ ஃபீல் ஈவன் மோர் ப்ரௌட் ஃபார் தட். ஏன்னா அவ்வளோ பேர் இருக்கும்போது ஒரு கேங்ஸ்டர் ரோலில் சிம்பு சாரே கூப்பிட்டு எனக்கு இப்படி ஒரு ரோல் கொடுத்துருக்காங்கன்னா அது மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் ஒவ்வொரு ஆடிஷன்லேயும் போய் நான் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவரோட சீன் தான் நான் எடுத்து பண்ணுவேன். அந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. அவ்வளோ பேர் இருக்கும்போது மணிரத்னம் சார் அந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லேருந்து பெரிய பெரிய டேரக்டர்ஸ் இருக்கும்போது அவங்களாம் கொடுக்காம நான் இன்ஸ்பயர் ஆகி வளர்ந்த ஒரு ஆள் பார்த்தா தான் சினிமா சார். ஸோ அவரே பார்த்து எனக்கு ஒரு சீன் கொடுக்கும்போது அப்போ எனக்கு அந்த மூமெண்ட்டே பார்க்கும்போது ஒரு யூ ஆர் தி சோசன் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மூமெண்ட் இருந்துச்சு. எனக்கு அங்கே மட்டும் இல்லாமல் நான் போன எல்லா இடத்துலையும் யூ ஆர் தி சோசன் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுக்கும்போது நான் ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் இந்தியா அட்டன் பண்ண போனேன். இந்தியாவில் அட்டன் பண்ணி போய் நான் ருபாவ் இண்டஸ்ட்ரியை நான் ஒரு ஏஜ் ஆஃப் 18 இருக்கும்போது எங்கள் அப்பா சொல்லி தான் எனக்கு தெரிய வந்துச்சு அந்த ருபாவை பற்றி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சரி இந்த இண்டஸ்ட்ரியில் பண்ணால் தான் பெரிய ஆக முடியும், ஸோ நானும் மாடலிங்கில் பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் அதை பார்த்தேன். அந்த மாதிரி இருக்கும்போது அப்படிப்பட்ட ருபாவில் பார்ட்டிசிபெண்ட்டாக போயிட்டு இப்போ அதே ஒரு ஒன் ஆஃப் தி சீஃபஸ்ட்டாக போயிட்டு உட்காரப்போம் ஈவெண்ட் முடியறதுக்கு முன்னாடி. இதை நம்ம சொல்லும் போது கதை கேட்டு இதெல்லாம் என்னடா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனால் ஆஸ் அ கண்டஸ்டண்ட்டாக போயிட்டு வின் பண்ணிவிட்டு இன்டர்நேஷ்னலி வின் பண்ணிவிட்டு இப்போ அதே காம்படிஷனுக்கு நான் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக போகிறேன், ஒன் ஆஃப் தி 8 சீஃப் கெஸ்ட்டாக. ஸோ இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் இருக்கும்போது ஐ ஃபீல் ஸோ மச் ஹாப்பி ஃபார் தட். ஸோ ஐம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் மிஸ்டர் பங்கஜ் சார், அருண் ராவ் சார். As a celebrity choreographer, how do you identify the contestants? And what is the message you want to be youngsters? சார் இப்போலாம் வரவங்க எல்லாருமே விடல் ஆகிடுறாங்க. எல்லாரும் மனசில் வந்து நினைப்பு சும்மா ஒரு பண்ணாங்கன்னா நீங்கள் ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா ஹீரோ போட்டு பண்ணுறோம்னா யாருக்குமே ட்ரைனிங் கிடையாது, ஒன்றுமே கிடையாது சார். நிறைய பித்தலாட்டம், நிறைய தப்பான ஆர்கனைசேஷன்லாம் வர ஆரம்பிச்சிட்டுலாம் இட்ஸ் பிகம் அ மணி மேக்கிங் கேம் நிறைய பேருக்கு. ஸோ பசங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை. அவங்க தான் ப்ரெஷருக்காகவே இவெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஃபியூச்சர் இருந்துச்சுன்னா இவெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ப்ரோஜனம் இருக்குது சார். ஸோ நானே இப்போ பயமாக இருக்கு எனக்கு எதில் கலந்துக்கூடாதுன்னு. சில டைம் வரும்போது ஆர்கனைசேஷன்லாம் நல்லா வராங்க, பேசுகிற ப்ரோக்ராம் தவிர திடீர்னு நடுவில் வந்து டிசிப்பியர் பசங்களுக்கு காசு வாங்கி காணாமல் போயிடுது. அப்படின்னா எனக்கு என் பேர் தான் வராங்க சில பேர், இப்போ எங்கள் பேர் கிட்ட போயிடுவேன். அதெல்லாம் இப்போலாம் யாரும் நம்பர் தெரியல இல்லை. ஸோ ஐ வில் பி ஆல்வேஸ் வெரி கேர்ஃபுல் ஹூ டு சூஸ். ஆஸ் அ கொரியோகிராஃபர் திஸ் இஸ் மை 26th year in the industry. நிறைய பேர் பார்த்துருக்கேன், நிறைய பேரோட பழகிருக்கோம், நிறைய பேர்கிட்ட நிறைய பாடம் கற்றுருக்கோம். I would advise all the youngsters to be very patient. This is my academy. So this is like my house. So உள்ளே வரவங்க எல்லாருமே எனக்கு மரியாதை கொடுக்கணும், நாங்கள் அவங்களுக்கு அதே மாதிரி மரியாதை கொடுப்போம். எதுக்கு we do our press conference of year is this is one house which is for models. Rather do it in a hotel, I rather do it in my academy and less and much more. அது நம்ம நிறைய மாடல்ஸு, நிறைய ஆர்கனைசேஷன்ஸு, நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்கோம் சார். இப்போ ஸோ வேல்யூவே இல்லை இண்டஸ்ட்ரியில் இப்போ. ஸோ எங்களுக்கு வந்து எப்படி சூஸ் பண்ணுவோம்னா we first thing we choose is if the boy comes from a good family. Very very important is guidance support. தானே ஒரு பசங்க வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ண இருக்கோம், இருந்தாலும் ஃபேமிலி சப்போர்ட் வராது. ஸோ we always request him to call his family, somehow try to talk to them, counsel them to see what way they can support. Not financially, at least emotional support. We don't mind supporting them. காசு அதுக்கு தேவையில்லை. அது தவிர பேட் ஹேபிட்ஸ் இருக்கக்கூடாது. பொண்ணு விஷயத்தில் வந்து பத்திரமா இருக்கணும். தானாக போயிட்டு பிரச்சனை மாட்டக்கூடாது. No drinking, any other, no illegal bad habits. அதுக்கப்புறம் respect to elders. We need somebody who's very proper. That's how we can groom them and they'll be our students tomorrow. எங்களுக்கு சொல்கிறது பெருமையாக இருக்கும். நாலு பேர் கெட்டு போய் வாங்கிட்டு பிரச்சனை மாட்டேன்னா எங்களுக்கு தான் செய்யும், அவங்க தான் கிடையாது. ஸோ all these things are very important. அதனால தான் எங்களுக்கு வந்து 6 ரவுண்டு சார். சீக்கிரமாக யாரும் செலக்ட் பண்ணல. அந்த 6 ரவுண்ட் வந்து இல்லைங்களா, you have to go through all the rounds. Then they were selected and then they were called to Goa. ஒரு 5-6 மாதமாக போச்சு இந்த 6 ரவுண்ட்ஸு. ஸோ 3வது ரவுண்ட்லேயே நிறைய பேர் போயிடுவாங்க சார். மொத்தமாக ஒரு 45,000 to 50,000 என்ட்ரிஸ் வரும் சார்.
வருஷம் அந்த 50,000 பேர்ல ஒரு 10,000 பேர் 15,000 பேர் வைப்பாங்க. அதுலேருந்து ஒரு 5,000 பேர், அதுலேருந்து ஒரு 2,000 பேர் அப்படியே செலக்ட் ஆன பையன். ஸோ சென்னையிலேருந்து 3 பேர் போயிருக்காங்க சார். அதில் வந்து 2% தான் அதான் இந்த ஃபைனல்ஸ். இஸ் ஆல்ரெடி ஒன். இன்னொரு பையன் ஒருத்தர் இருக்கான், அவன் பண்ணியிருக்கான். இன்னொரு பையன் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கான். மேபி இட் இஸ் டூ சூன் ஃபார் அவர் ப்ரிப்பேர்டாக வரல அந்த பையன். சில பேர் வந்து வீடியோவில் பார்க்கும்போது இதை பார்க்கும்போது நல்லா ப்ரெசென்ட்டாக இருப்பாங்க, ஏன்னா நேரில் பார்க்கும்போது ரொம்ப அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பையனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணல. பட் வி விஷ் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் டைம்.